ஊத்தங்கரை அருகே நில பிரச்சனையில் கணவன் மனைவியை வீட்டிற்குள் பூட்டி வைத்து எரித்து கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த திருப்பதி தனது மனைவி மற்றும் உறவினர்களுடன் கிருஷ்ணகிரி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த வீரியம்பட்டி என்ற பகுதியில் திருப்பதிக்கு சொந்தமான நிலம் இருந்ததாகவும் அந்த நிலத்தை சாமல்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜிம் மோகன் என்பவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு விற்பனை செய்துவிட்டதாகவும், யாரை கேட்டு ஜிம் மோகனுக்கு நிலத்தை விற்றாய் என கேட்டு திருப்பதியின் உறவினரான விஸ்வநாதன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்ந்து பிரச்சனை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி காலை 8 மணி அளவில் விஸ்வநாதன் மற்றும் அவரது தம்பி மணிகண்டன் ஆகியோர் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு எதிரில் உள்ள டீ கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்த திருப்பதியிடம் சென்று யாரை கேட்டு ஜிம் மோகனுக்கு நிலத்தை விற்றார், அவனுக்கு நிலத்தை விற்றுவிட்டாலும் நான் அவனை நிலத்திற்குள் வர விட்டு விடுவேனா என கூறி திருப்பதியின் கழுத்தை நெரித்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து அன்றைய தினமே ஊத்தங்கரை காவல் நிலையத்தில் திருப்பதி தரப்பினர் புகார் கொடுத்தும் புகாரை பெற காவல்துறையினர் மறுத்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 19ஆம் தேதி காலை 6 மணி அளவில் மோட்டுப்பட்டி என்ற பகுதியில் உள்ள திருப்பதியின் வீட்டிற்குள் வந்த விஸ்வநாதன் மற்றும் அவரது தம்பி மணிகண்டன் ஆகியோர் திருப்பதியையும் அவரது மனைவியையும் வீட்டிற்குள்ளே வைத்து பூட்டி உள்ளனர். பின்னர் வெளியிலிருந்து பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்று விடுவதாக மிரட்டியுள்ளனர். இந்த நிலையில் ஊத்தங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததாலும் தொடர்ந்து விஸ்வநாதன் தரப்பில் கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாலும் தங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி கிருஷ்ணகிரி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திருப்பதி மற்றும் அவரது குடும்பத்தினர் புகார் மனு அளித்துள்ளனர். கணவன் மனைவியை வீட்டிற்குள் வைத்து பூட்டி பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ள சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னோட பேர் சுபாஸ்ரீ, எங்க அப்பா பேர் திருப்பதி. நாங்க வீரியம்பட்டி கூட்டுறவுல வசிச்சு வரோம். எங்களோட சொத்து 21 சென்ட் நாங்க ஜிம்மோகன் சாம்பல்பட்டியை சேர்ந்த ஜிம்மோகன் அவர்களுக்கு நாங்கள் வித்துட்டோம். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அது காரணமாக நாங்கள் போய் வித்துட்டோம். இது விற்றதுனால எங்கள் அத்தையும் எங்கள் அத்தையோட பையன் விஸ்வநாதன் அவங்களும் சண்டை போட்டு ஏன் நீங்கள் போய் விற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கும் எங்களுக்கெல்லாம் கொலை மிரட்டல் விடுறாரு. 4 டைம் இதோட அடித்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாதாகி நாங்கள் பெட்டில் அட்மிட் ஆனோம். இது சம்மந்தமாக நாங்கள் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணோம். சிங்காரப்பட் ஸ்டேஷன், ஊத்தங்கரை ஸ்டேஷன் எல்லாத்துலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் அவங்க எதுவும் கண்டுக்கல. இப்போ எஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இதுக்கு மேலே எடுக்கலைன்னா நாங்கள் வேறு பார்க்க போகிறோம். தேங்க்யூ. என் பேர் திருப்பதி, அப்பா பேர் தேவன், தாத்தா பேர் வெள்ளக்கண்ணா. எங்கள் அப்பா சொத்து எனக்கு இல்லாத எங்கள் அக்கா வீட்டு பசங்க பெருப்புனும் எல்லாம் அடித்து முடக்கிறாங்க. என் குடும்ப சூழ்நிலைக்கு மோகனுக்கு கொடுத்துட்டான் ஒரு 21 சென்ட்டு. அந்த கொடுத்த நிலத்தை அவர் போனாலே அவர் அடிக்கிறதுக்கு வரான், என்ன ஆமானாலும் என்ன அடிக்கிறதுக்கு வரான். ஏற்கனவே கம்ப்ளைண்ட் ஊத்தா ஸ்டேஷனில் ஜட்ஜிக்கிட்ட இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லாத்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். அவங்க எல்லாருமே நான்றாங்க எஸ்பி ஆஃபீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்றாங்க. என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எனக்கு அவருக்கு எதனா ஒன்று நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடியே நான் சீவனை ஊற்றி கொளுத்தின்னு செத்துருவேன் நான் குடும்பத்தோட.